Then ஆரம்பிக்கலாங்களா? லாஸ்ட் விலாகில் வந்து நான் இந்த பிளேஸில் தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ சேம் பிளேஸ் சேம் வைபோட த்ரூ மை ஐஸ் நான் என்னெல்லாம் பார்க்குறேனோ அது போலவே வந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. எதுக்கு ஏன் வெக்ஸ் ஆகுறீங்க? கொஞ்ச நேரம் வந்து பிளேஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து அகெயின் எங்களுடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஈவினிங் டைம்ங்கிறதுனால அந்த பிளேஸ்லாம் வந்து கொஞ்சம் எம்டியாக தெரியுது. பட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கேஃபிட்டேரியா ட்ரக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக வந்து டென்ட்லாம் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து நேஷ்னல் டே பிஃபோராகவே வந்திருந்தோம். ஸோ அதனாலேயும் கூட வந்து க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லை. பட் க்ரௌடு இருக்கிறத விட அந்த க்ரௌடு இல்லாமல் அந்த கிளைமேட்டு அந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தப்போ ஃபுல்லாக க்ரௌட் இருந்துச்சு, பிகாஸ் வந்து நேஷ்னல் டே. ஸோ இப்போ வந்து நேஷ்னல் டேக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோமா, ஸோ அதனால் வந்து அங்கங்கே தான் வந்து நம்ம டென்ட்ஸு கார்லாம் பார்க்க முடியுது. இந்த மவுண்டன்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இது வந்து ஏதோ டெக் வியூ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜிப் லைன் அண்ட் ஸ்லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் போகலை. ஸோ நம்ம வந்து டாப் வரையும் போகிறோம், அங்கே இருக்கிற வியூஸ்லாம் பார்க்குறோம், அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து நம்ம டென்ட்டு போடுறோம், பார்பிக்யூ பண்ணுறோம் அண்ட் தென் வி ஆர் கெட்டிங் பேக் டு ஹோம். ஸோ அவ்வளோதான். ஏன்னா வந்து ஜெபிள் ஜேஸ் அப்படின்னாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. இந்த பிளேஸில் வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து ஜிப்லைன் அண்ட் வந்து ஸ்லெட்டர். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம போகிறதுல நம்ம ஜஸ்ட்டு கிளைமேட்டை ஃபீல் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா வந்து நான் வந்தது வந்து நவம்பர் டைம். ஸோ அப்போ வந்து நான் இருந்த பிளேஸில் வந்து வின்டர் எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து நான் ஜெபிள் ஜேஸ் வந்தப்போ கிளைமேட்டு வேறு லெவல் இருந்தது. அதுவும் நான் ஈவினிங் டைம் அது மேலே ஏற ஏற வந்து அந்த கிளைமேட்டு டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணி அந்த டைம் ஆக ஆக வந்து டெம்பரேச்சர் வந்து லோ ஆகிட்டே இருந்தது. போதுமா போதுமா இல்ல ஏழை இப்படி பண்ணீங்க. நம்ம நின்றோம்னா அங்க அந்த ஸ்டாப் எங்க கீழ இறங்கி பாத்துட்டு வா. அங்கங்க ரெஸ்டாரண்ட் கஃபே இந்த மாதிரி நடந்து கீழ போயிடலாம். நம்மளுக்கு பேரு ஈஸியா எல்லாம் ஈஸியா தான் தெரியும். நடுவுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் ஆகுமா? நல்லா ஜில்லுன்னு இருக்கு. வந்து மேல வந்து பகவதாமா ஸ்டார்ஸ் வருது. உனக்கு அப்படி தெரியுது. ஸோ ஃபைனலி டாப்புக்கு நாங்கள் வந்துட்டோம். ஃபைனலி நாங்க சோலரை கண்டுபிடிச்சிட்டோமா? அது என்னன்னு தெரியல. நாங்கள் ஏதோ பார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட் போட்டிருக்காங்க. ஓமன் பார்டர். போயிடுறியா? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நவம்பர் 23. ஸோ இப்போவே செம்ம கூலிங். வருது சாஃபியா. எஸ், சாஃபியாக்கு வந்து டியூஸ்டே கம்மிங் 26 பர்த்டே. யா கம்மிங் 26. எனக்கு நீங்க குளூருமா
ஹாப்பி பர்த்டே சாப்பியா. மவுண்டனோட டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கீழ பார்க்குற ஒரு வியூ இருக்கு. ஸோ அங்க தான் போயிட்டுருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே அங்க தான் போயிட்டு ஒரு பிக் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:00 ஆயிடுச்சு. நம்ம மவுண்டன் ஏறும்போதே வந்து நல்ல கூலிங் இருந்தது. ஸோ இப்ப டைம் ஆக ஆக நல்ல கூலிங் வந்துருச்சு. ஸோ குட்டீஸ்லாம் கூட வந்து குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க நின்னுட்டாங்க. ஸோ ஜாக்கெட்ஸ்லாம் எடுத்து வந்திருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து கார்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. கார் வந்து நியர்பைல தான் இருக்கு. பட் இந்த வியூவுமே நியர்பைல இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடும். ஸோ தட் வந்து போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். வெற்றி உரி பண்ணுவோமா? ஸோ கீழேருந்து நான் பார்டர் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது பார்டர் இல்ல. அது ஆக்சுவலி அது வந்து ஒரு பேரிகேட். ஸோ மேல வந்து ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ ஹோட்டலோ வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ அவங்களுடைய பேரிகேட் தான் அது. ஸோ அங்க வந்து போகணும்னா நம்ம வந்து ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கணுமா. ஸோ ஆன்லைன் புக்கிங் இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து அந்த பேரிகேட ஓப்பன் பண்றாங்க. அதர் தென் தட் வந்து கார் அலோவ்டு கிடையாது. பட் வாக்கிங் பண்றவங்க வந்து நடந்து உள்ள போகலாம். ஸோ நாங்க அப்படிதான் வந்து உள்ள போயிருந்தோம். ஸோ நாங்க உள்ள போன டைம் வந்து நல்லா இருட்டிருச்சு. சூப்பர் ரெஸ்டாரண்ட். ரொம்ப மோசமா தெரியலமா. சுத்தமா தெரியல. இருட்டிருச்சு. இப்ப டைம் அங்க போனா பீப்பிள்ஸ் வந்து லைட் வச்சுப்பா. நம்மளும் லைட் வச்சு டைம் ஜஸ்ட் 6 தான் ஆகுது. நேஷனல் டேக்கு முன்னாடியே வந்ததுனால வந்து இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி. டாப்லேருந்து நம்ம கொஞ்சம் கீழ இறங்கியாச்சு. ஏன்னா டைம் ஆக ஆக வந்து டாப்ல வந்து இன்னும் டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கீழ இறங்கிட்டோம். அண்ட் இந்த பிளேஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து கேம்ப் பண்ணோம் இல்லையா? அதே பிளேஸ் தான் இது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு இந்த பிளேஸ் தான் இருந்தது. பட் திஸ் டைம் வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருந்தது. பட் இருந்தாலும் நாங்க இங்கே தான் வந்து டென்ட் போட்டோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு ஃபேமிலி அண்ட் ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலின்னு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்தது. அண்ட் நாங்க வந்து கார்ல இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா எடுத்து வெளிய வச்சு டென்ட்டும் போட்டாச்சு. ஸோ நம்ம டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்னால ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த மேல இருக்கிறத புல் அப் பண்ணா போதும், அது செட் ஆயிடும். அங்க இருந்த கிளைமேட்டுக்கு வந்து பிளாக் டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீட்லேருந்து நான் வெசல், டீ பவுடர், சுகர் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ வெசலை வந்து ஸ்ட்ரைட்டா அந்த பார்பிக்யூ செட் மேலேயே வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு வாட்டர் ஊற்றிட்டு அதில் டீ பவுடர் அண்ட் வந்து சுகர் சேர்த்துட்டு பிளாக் டீ ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதர் சைடில் வந்து அர்ஷியாவும் சாஃபியா வந்து டென்ட்டில் செட் ஆயிட்டாங்க. போதும் போதும். நல்லா இருக்கு. பிளாக் டீ குடிச்சிட்டு இப்போ வந்து பார்பிக்யூஸ் ரெடி பண்ணுறதுக்காக வந்து அந்த பார்பிக்யூ செட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபயர் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வந்து பார்பிக்யூக்கு வந்து நான் சிக்கன் வந்து வீட்லேயே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப நிறையாலாம் இல்லை, ஃபிஷ் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் சிக்கன் மட்டும் எடுத்து வந்திருந்தேன். வரும்போது மந்தி ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி குட்டீஸ்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்ற ஊற்ற கறி இதாகும். ஒன்றாகும். காலையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிக்கன் வந்து வச்சாச்சு. நான் வந்து ஒரு 1.5 கிட்ட வந்து சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ வீட்லேயே வந்து மேரினேட் பண்ணி நம்ம வீட்டு மசாலா தூள் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் காலையில் வச்சுட்டு நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஸோ அந்த மசாலாவே அதுக்கு போதும். ஸோ பார்பிக்யூ பொறுத்தவரையும் ஸோ அந்த ஃபயரில் வந்து அது குக் ஆகும்போது அதோட டேஸ்ட் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படியும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து குக் ஆக நமக்கு அப்படியே வந்து பேசிக்கிட்டு இந்த கிளைமேட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நமக்கு டைம் போயிடும்.
ஃபர்ஸ்ட்டு பேட்ச் சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ, அதை எடுத்து அந்த ஃபாயில் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு, நான் செகண்ட் பேட்சும் வந்து வச்சுடுங்க. அப்படியே வந்து டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம மந்தி ரைஸ் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னேன் இல்லையா? அதையும் வச்சிருந்தோம். ஏன்னா, நாங்க வரும்போது வாங்குனது. ஸோ, ரொம்பவே வந்து ஜில்லுன்னு போயிடுச்சு. ஸோ, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில வச்சிருந்தோம். அண்ட் வந்து குட்டீஸுங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ, அதனால வந்து இந்த மந்தி ரைஸ் சூடானோனே வந்து கொஞ்சோண்டு அதில வச்சு நான் குட்டீஸுகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து ஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து நாங்களும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியாக வச்சு நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து அந்த டே வந்து போச்சு. ஸோ எப்படி இருக்கு சிக்கனு? அழகா ம். 2 தாண்டி இருக்கு. Later. காஃபி டான்ஸ். இங்கே வா வரிசையா வா. ஹாய். சரி வா. சாப்பிட முடியே பண்ணுறது. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டென்ட்டுக்குள்ள வந்தாச்சு. க்ளோஸ் பண்ணுமா ப்ளீஸ். பேபி பார்பிக்யூலாம் முடிஞ்சிச்சா? பாபிக்யூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அதான் வீடியோ. பை பை. பாய் பாய். பாய். நோ வீட்டுக்கு போகிற வரையும் எடுக்கிறோம். ஸோ பார்பெக்யூ ஃபினிஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டென்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 1:00 போல் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து செம்ம கூலிங் இருந்துச்சு. டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாயிட்டே இருந்துச்சு. ஸோ டென்ட்டுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் தெரியல. பட் வெளியே வந்தால் நல்லா தெரியுது. ஸோ ஃபைனலாக வந்து 1:00 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி வில் சீ யூ இன் another vlog. Ta-da.